வணக்கம். ஒரு கதை மற்றும் விடுகதை உங்களுக்காக. நீ இதை அதிகமாக எடுத்துக்கொண்டால் அதை அதிகமாக பின்னால் விடுவாய். நான் யார்? என்னவாக இருக்கும்? அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்து போன கண்ணாடி. பெண்களுக்கான ஒரு கதை. தீபா எப்போதும் வேலை பார்த்தபடி இருந்தாள். காலை முதல் இரவு வரை ஒரு சூப்பர் விமன் போல அவள் சமையல், வீட்டு வேலைகள், வீட்டுப்பாட உதவி, கடைக்கு சென்று மளிகை பொருட்கள், காய்கறிகள் வாங்குதல், குடும்பத்தினரின் தேவைகளை கவனித்தல் என்று ஓடிக்கொண்டே இருந்தாள். ஆனால் இதற்கிடையில் அவள் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டாள். ஆம், அது அவளைத்தான். அவள் தன்னையே மறந்துவிட்டாள். ஒரு நாள் வீட்டை சுத்தம் செய்யும் போது அவள் தூசிப்பட்ட ஒரு பழைய கண்ணாடியை கண்டுபிடித்தாள். அதை சுத்தம் செய்து பார்ப்பதற்குள் அவள் அதிர்ச்சியடைந்தாள். அவளுக்கு எதிராக இருந்தது தளர்ந்த கண்கள், அலங்கோலமான முடி மற்றும் சோர்வான புன்னகை கொண்ட ஒரு முகம். இது நான்தானா என்று அவள் தன்னை தொட்டு பார்த்தாள். அந்த நேரத்தில் ஒரு மந்திரம் நடந்தது. கண்ணாடி மின்னி அவளது பிரதிபலிப்பு மாறியது. அவள் இளமை பருவத்தின் உற்சாகமான, நம்பிக்கையுடன் கூடிய, கனவுகளால் நிரம்பிய தன்னையே பார்த்தாள். அந்த இளம் தீபா சிறிது புன்னகைத்துக் கொண்டு கேட்டாள், தீபா, நீ எங்கு மறைந்து விட்டாய்? தீபா மிரண்டு நின்றாள். நான் மறைந்துவிடவில்லை. வாழ்க்கையில் முழுவதுமாக பிஸியாகிவிட்டேன். உண்மையா? மழையில் விளையாடியது, தோழிகளுடன் சிரித்து பேசி மகிழ்ந்தது, கடைசியாக அதை எப்போது செய்தாய்? தீபா சோகமடைந்தாள். அது பல ஆண்டுகளாகிவிட்டது. உன் ஓவியங்கள், இசை, சூரிய அஸ்தமனத்தை ரசித்த நடைப்பயணம்? தீபாவுக்கு பதில் சொல்லவே இல்லை. உன் குடும்பத்திற்காக நீ செய்பவை அற்புதம். ஆனால் உன்னுடைய சந்தோஷம் எங்கே? விடுகதையின் விடை இதோ உங்களுக்காக. நீ இதை அதிகமாக எடுத்துக்கொண்டால் அதை அதிகமாக பின்னால் விடுவாய். நான் யார்? காலடிச்சுவடு, ஃபுட் ஸ்டெப்ஸ். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். வாழ்க்கை வெறும் பொறுப்புகள் மட்டுமல்ல, அது மகிழ்ச்சியும் ஆக வேண்டும். தீபாவின் மனம் துடித்தது. அவள் புரிந்து கொண்டாள். அவள் வெறும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், ஆனால் உண்மையாகவே வாழவில்லை. அந்த இரவே அவள் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தாள். அவள் பிடித்த பாடல்களை இயக்கி மழையில் ஆடினாள். ஏராளமான நிறங்களால் ஓவியங்கள் தீட்டி தன் உள்ளத்தின் மகிழ்ச்சியை மீண்டும் கண்டாள். தனியாக வெளியே சென்று ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாள், எதுவுமின்றி சுதந்திரமாக. அவளது குடும்பத்தினர் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். அவளது கணவர் புன்னகையுடன் கூறினார், தீபா, நீ சந்தோஷமாக இருக்கிறாய். அவளது குழந்தைகள் அவளை கட்டிப்பிடித்து, அம்மா இப்படி புன்னகைத்திருப்பதை பார்க்க நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அந்த நொடியில் தீபா புரிந்து கொண்டாள். அவள் வெறும் ஒரு தாய், மனைவி மட்டுமல்ல, அவள் தீபா. அவளும் மின்னுவதற்கு உரிமையுடையவள். கதையின் நெறிமுறை: வாழ்க்கை என்பது குடும்பத்திற்காகவே வாழ்வது மட்டுமல்ல, உன் சொந்த மகிழ்ச்சியும் அடங்கியது. நேரம் சரியாக வரும் வரை காத்திருக்க வேண்டாம், இப்போதே வாழ்ந்து மகிழவும். நான் என்னோட வாழ்க்கையில இப்படி நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணி இருக்க. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது மிஸ் பண்ணி இருக்கீங்களா? ஆமா அப்படின்னா உடனே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த கதைக்கோலம் உங்களுக்கு பிடித்து இருக்கும் என நான் நம்புகிறேன். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.